ஹலோ ருவான் அண்ட் நவீன், வெல்கம் டு நரோஜே. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, புஷ்பா 2 த ரூல் படத்துலேருந்து தேர்ட் சிங்கிள் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு புஷ்பா ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள் வந்துட்டு கிசிக். ஸோ அந்த பாடல் எந்த அளவுக்கு வைரலாக போய்கிட்டு எல்லாத்துக்கும் தெரியும். பட் தேர்ட் சிங்கிள் வந்துட்டு ஃபீலிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம தெலுங்கு ஒரிஜினல் வெர்ஷன் அண்ட் வந்துட்டு தமிழ் வெர்ஷனும் வந்துட்டு ரெண்டு ரெடிக்கல் வீடியோ நான் வந்துட்டு இந்த ஒரே வீடியோ நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிசிக் அந்த பாடலோட கருத்து, உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு வந்துட்டு இந்த வீடியோ கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? அந்த பாடலுக்கு நம்ம வந்துட்டு நம்ம அதுக்கு முன்னாடி ரியாக்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதோட லிங்க் வந்து நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஃபீலிங்ஸ் இந்த பாடல் எப்படி இருக்குன்னு வந்து வாங்க பார்த்துருவோம். லெட்ஸ் வாட்ச். ஓகே, எஸ், வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. சொல்ல மறந்துட்டேன், இது நம்ம வந்துட்டு தெலுங்கு சாங் பார்க்க போறோங்க. மாலு, ஓ ஆலு அர்ஜுனா. ఆరింటికోసారి ఏడింటికోసారి పావు తక్కువ 10ంటికోసారి పడుకుంటే ఓసారి మెలుకుంటే ఓసారి ఏమి తోసక కూసుంటే ఓసారి ఏలు నొక్కుతుంటే ఓసారి ఓసారి కాలు తొక్కుతుంటే ఓసారి నువ్వు పక్కనుంటే ప్రతి ఒక్కసారి వచ్చుండాయి ఫీలింగ్స్ వచ్చి వచ్చి చంపేస్తుండాయి ఫీలింగ్స్ వచ్చుండాయి ఫీలింగ్స్ వచ్చి వచ్చి చంపేస్తుండాయి ఫీలింగ్స్ డాన్స్ అంటే ఓసారి పోతే ఓసారి చాటు మాటుగా సయ్యంటే ఓసారి పూలడితే ఓసారి నగలడితే ఓసారి సాదా సీదా చీర కట్టెత్తే ఓసారి ఒళ్ళు ఇసుకుంటే ఓసారి ఇల్లు సిమ్ముతుంటే ఓసారి నీళ్లు తోడుతుంటే నిజంగా ఓసారి వచ్చుండాయి ఫీలింగ్స్ వచ్చి వచ్చి చంపేస్తుండాయి ఫీలింగ్స్ వచ్చుండాయి ఫీలింగ్స్ వచ్చి వచ్చి చంపేస్తుండాయి ఫీలింగ్స్. రోటి పచ్చడి నువ్వు నూరుతున్నప్పుడు, బయట తోటి సమట నువ్వు తుడుచుకున్నప్పుడు, దండాన నీ సొక్కారేస్తున్నప్పుడు, నీ ఒంటి వాసన తెగ గుర్తొచ్చినప్పుడు, రెండు చేతులెత్తి జుట్టు ముడిసినప్పుడు, జండు కత్తుకొని పడుకున్నప్పుడు, అలసిపోయి నువ్వు ఆవలించినప్పుడు వచ్చుండాయి ఫీలింగ్స్ వచ్చి వచ్చి చంపేస్తుండాయి ఫీలింగ్స్. వచ్చుండాయి ఫీలింగ్స్ వచ్చి వచ్చి చంపేస్తుండాయి ఫీలింగ్స్. నువ్వు తూవాలుతో నా తరుణు తుడిసినప్పుడు, నడుమ నువ్వు నా నడుపు తరిమినప్పుడు, నువ్వు అన్నం కలిపి నోట్లో ముద్ద పెట్టినప్పుడు, ఎంగిలి మూతితో నువ్వు ముద్దు పెట్టినప్పుడు, శిరసంగులను సవరించినప్పుడు, సైన్సెత్ చేసినప్పుడు, సొంత ముగుడి సొంత సిగ్గుపడినప్పుడు ரிதம்லாம் சூப்பரா தாங்க இருக்கு. என்ன వచ్చి వచ్చి பாதி வீடியோ சாங் காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன். వచ్చుండాయి ఫీలింగ్స్ వచ్చుండాయి கோரியோகிராஃபி சூப்பரா இருக்கு. వచ్చి వచ్చి చంపేస్తుండాయి ఫీలింగ్స్. புஷ்பா 1ல வந்துட்டு சாமி சாங் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பாடல் எடுத்திருக்காங்க. தெலுங்கு பார்த்துட்டோம், இப்போ தமிழ் லிரிக்கல் வீடியோ நம்ம பார்த்துருவோம். லெட்ஸ் வாட்ச். ஓகே எஸ், வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ.
சாங்ஸ் எப்படி தரமா இருக்கு. ஆக்சுவலி இதுதான் ஒரு கெஜல் சாங் மாதிரி இருக்குங்க. படத்துலேயே இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கிசி கூட அது ஒரு ஐட்டம் சாங் அந்த மாதிரி கூட எனக்கு ஜானர் தோணல. ஆக்சுவலி இந்த மியூசிக் தான் ஒரு மாதிரி ஐட்டம் சாங் மாதிரி தான் இருக்குங்க. பட் லவ் சாங்கே ஒரு மாதிரி ஐட்டம் சாங் மியூசிக் மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி காமெண்ட் பண்ணுங்க. ஒரு வாட்டி 7க்கு ஒரு வாட்டி 10 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி படுத்தா ஒரு வாட்டி முடிச்சா ஒரு வாட்டி கடவுளை ஒண்ண நினைச்சா ஒரு வாட்டி கைய தொடும்போது ஒரு வாட்டி கால் உரசும் போது ஒரு வாட்டி கட்ட முடி மிஸ்ஸப்பட்டா ஒரு வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ரீலிக்ஸ் சாட்டியா இருக்குங்க. ஒரு வாட்டி போன ஒரு வாட்டி கண்ணால சிக்கன வாண்ணா ஒரு வாட்டி பூவட்ட ஒரு வாட்டி பொட்டிட்ட ஒரு வாட்டி தங்க வைர நகை போட்டுட்ட ஒரு வாட்டி சோம்பல் முறைச்சா ஒரு வாட்டி சங்குடி கட்டின ஒரு வாட்டி தண்ணி கோண தூக்கி தழுப்புன ஒரு வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் மாலு சாங்ஸ் மாதிரி ஒன்று கான்செப்ட் ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு அந்த ரிதம் கூட. வெங்காய பச்சடி கிளறி விரல் சுப்பையில வேர்வ முகத்தை முந்தானையால் தொடக்கும் நேரத்தில் ஈர சட்டைய கொடியில் காய போடையில அந்த வாசனாசி பூரா என்ன மயக்கும் வலையில கூந்தல் முடி அள்ளி கொண்ட போடையில தலைவலியோட நீ சண்டை போடையில சும்மா நீ கொண்டவை அடிக்கையில வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் துவட்டு நேரத்துல மொரட்டு விரல இடுப்பு திருட்டு வேலை பகையில நீ குழஞ்ச சாதம் பிசைஞ்சு வாயில் விட்டு நேரத்துல அந்த எச்சி வாயில எச்சி வச்சு உச்சு கொட்டையில சரிஞ்ச மரப்படி சரி பண்ணு பொழுதுல ஒத்த சயனி ஒரு கை நீட்டையில கட்டுனவனுக்கு வெக்கத்தை கட்டையில வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் இந்த போர்ஷன் நல்லா இருக்குங்க. ஓகே எஸ் பார்த்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு யார் வந்துட்டு சிங்கர்ஸ் வந்துட்டு முதல்ல அதை பார்த்துருவோம். ஓகே கைஸ், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நான் ஒரு ஐடியா வச்சுருந்தேன். இவங்க தான் பாடியிருப்பாங்கன்னு. செந்தில் கணேஷ் நான் அவங்களோட ஒய்ஃப் ராஜலட்சுமி. ஸோ புஷ்பா 1 இந்த ரிலீக் வந்துட்டு நம்ம விவேகா தான். யார் கிஸுக்கு எழுதினாரோ அந்த ரிலீக் ரைட்டர் தான். ரிலீக் அவரோட சாட்டியாக இருக்குங்க. உண்மையை நல்லா தான் இருக்குங்க. ஃபன்னாக இருக்குது, ஒரு மாதிரி சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்குது, வைரலாகவும் போகிற மாதிரி இருக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த கிஸிக்கு வந்துட்டு எனக்கு எப்படி கிஸிக் பாடல் உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்துச்சு. அது நான் எப்படி பார்க்குறேன்னா, புஷ்பா 1 வந்துட்டு என்ன சொல்லுது, புஷ்பா 1 வந்துட்டு ஒரு ஓ சொல்றியான்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். நம்ம சமந்தா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒரு டான்ஸ் கூட பண்ணியிருப்பாங்க, ஒரு ஐகானிக் டான்ஸு நம்ம அல்லு அர்ஜுன் கூட.
அது செம்ம ஃபேமஸ். அந்த மாதிரி ஒரு ஐட்டம் சாங் அந்த வருஷத்துல வந்துட்டு செம்ம ஹிட் அந்த சாங். சரிங்களா, அதே மாதிரி கிசிக்கு அந்த ஜாயின்ல தான் எடுத்திருக்காங்க. பட் வந்துட்டு எனக்கு என்னமோ கிசிக்கு அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் மாதிரி தெரியல. ஓ அந்த மாதிரி அந்த அளவுக்கு வரல. பட் இதுக்கு ஒரு டீம் இருக்கு. சரிங்களா, ஒரு டீம் இருக்கு. பட் என்னோட எதிர்பார்ப்பு ஓவாண்டா மாதிரி ரீச் பண்ணல. சரிங்களா, அதே மாதிரி தான் இந்த பாடலும். ஸோ புஷ்பா 1ல வந்துட்டு சாமின்னு ஒரு பாடல் இருக்கும். அதுவும் வந்துட்டு நம்ம ராஜலட்சுமி தான் பாடிருப்பாங்க தமிழ் வெர்ஷனு. அவங்க குரல்ல ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் டான்ஸ் கூட சூப்பரா இருக்கும். அந்த படத்துல சொல்றேன். அதே ஜானர் அதே கான்செப்ட் தான் வந்துட்டு சாரி அந்த சாங் கம்போசிஷன் தான் வந்துட்டு இதுலயும். சரிங்களா, அதே என்ன சொல்றது அதே பேட்டர்ன் தான் சாங். சரிங்களா, அது அவங்களே பாடியிருக்காங்க, ராஜலட்சுமியே பாடியிருக்காங்க. பட்டு இதுவும் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. இந்த சாமி அந்த சாங் அளவுக்கு வரல. அந்த சாங்லாம் வந்துட்டு செம்ம ஹிட்டு, கேட்கறதுக்கும் நல்லா ஃபன்னா சூப்பரா இருக்குங்க. இந்த பாடலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வந்துட்டு கம்போசிஷன் மியூசிக் சொல்லுவேன். நம்ம டேவிஸ் ரிப்பர்சட் எல்லா ஜோன்லாம் ஒரு மனசை கலக்குவாரு. அதே மாதிரி தான் இந்த பாடலும் நல்லா இருக்கு. ஒரு மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்டப்ப எப்படி இருந்துச்சுன்னா, கிசிக் பாடலோட இது ஒரு மாதிரி நல்லா ஜாலியா ஐட்டம் சாங் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தாங்க ஆக்சுவலி ரியலா எனக்கு அப்படிதான் தோணுச்சு. சரிங்க, யாருக்கெல்லாம் அப்படி தோணுச்சோ நீங்க முதல்ல கமெண்ட் பண்ணுங்க. யார் என்ன மாதிரி யோசிக்கிறாங்கன்னு நான் பார்க்கணும். சரிங்களா, ஸோ எனக்கு நிஜமா ஆனஸ்டா எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இது என்னடா ஒரு மாதிரி ஐட்டம் சாங் மாதிரி இருக்கு, டான்ஸ் பண்ற மாதிரி சாங்ஸ் இருக்கு, அந்த மாதிரி தான் ரியலா தோணுச்சு. பட் கேட்க இது வந்துட்டு ஒரு லவ் சாங், டூயட் சாங். அதுதான் உண்மையிலேயே கம்போஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்குறப்ப அப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இப்போ ரெண்டாவது தடவை கேட்டப்போ வந்துட்டு அந்த லிரிக்லாம் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறப்போ அது ஒரு மாதிரி நல்லா ஃபன்னாக சூப்பராக கேட்குறதுக்கு நல்லா இருக்குங்க. சரிங்களா, நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பிடிக்கலாம் இல்லை, நல்லா தான் இருக்கு. பட்டு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. புஷ்பா 1 பார்த்துட்டோம், அதோட பாடல் அதுவும் நம்ம டிஎஸ்பி தான். அந்த அளவுக்கு ரீச் ஆகல, அந்த அளவுக்கு அந்த அந்த லெவலை தொடல. இந்த வந்த 3 பாடலும் சொல்லுவோம். புஷ்பா ஃபர்ஸ்ட் சிங்கராச்சும் வந்துட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நல்லா மாசா ஒரு பேஸ்டான ஒரு சாங்கா இருந்துச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட்லயும் ஒரு பாட்டு இருக்கும். நான் கம்பேர் பண்ணதுக்கு சொல்ல, கண்டிப்பா ஆப்வியஸ்லி வந்துட்டு கம்பேரிஷன் வந்து தான் ஆகணும். பிகாஸ் புஷ்பா 1 புஷ்பா 2 சீக்வல் தான். சரிங்களா, ஸோ அதுக்காக நான் சொல்றேன். நான் இப்படி சொல்றான் நீங்க எதுவும் வந்துட்டு கமெண்ட்ல போட்டுறாதீங்க. சரிங்களா, உங்களுக்கு தோன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, எனக்கு தோன்றதை நான் வீடியோ மூலமா சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட்ல ஒரு பாட்டு இருக்கும், அதுவும் நல்ல ஒரு ரிச்சான பாட்டு. அந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு மேட்ச் ஆயிடுச்சு இந்த புஷ்பா ஃபர்ஸ்ட் சிங்கிள். சரிங்களா, மற்ற 2 பாடல் வந்துட்டு ஒரு போன பாட்டு மாதிரி அந்த அளவுக்கு அதோட லெவலுக்கு ரீச் ஆகல. ஓ ஆண்டாவா அது ஒரு ஐகானான சாங்கு. என்ன வந்துட்டு சாமி அது ஒரு ஐகானிக்கான ஒரு சாங். சரிங்களா, ஸோ இந்த பாடல் கண்டிப்பா வந்துட்டு ஒரு ஹிட்டா தான் இருக்க போகுது. நல்ல ஒரு பெஸ்டான சாங்கா தாங்க இருக்க போகுது. சரிங்களா, கிசிக்கு இப்ப கேட்க ஒரு மாதிரி நல்லா ஃபன்னா இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு. அதுவும் தமிழ் லிரிக்லாம் வந்துட்டு வேற லெவல்ல எழுதி வச்சிருக்காரு நம்ம விவேகா. என்ன வந்துட்டு புஷ்பா நல்லா இருந்துச்சு. இந்த பாடலும் கண்டிப்பா நல்லா நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த நிறைய டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து ஒன்னா ஆடி இருக்காங்க, நல்லா இருக்கு. பட் எந்த அளவுக்கு புஷ்பா அந்த கேரக்டருக்கு செட் ஆகுது, என்னோட தாட் அதுதான். புஷ்பா அப்படிலாம் பண்ண மாட்டாரு. அவர் ஐகானிக்கா அதோட பாடி மூவ் பண்ணி ஒரு கை வந்துட்டு ஸ்ரீவல்லின்னு ஒரு பாடல் இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல, அது கண்டிப்பா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கீழ் லிங்க் வந்துட்டு ஷேர் பண்றேன், நீங்க தட்டி பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ ஸ்ரீவல்லியில வந்துட்டு ஒரு டான்ஸ் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒரு சைடு மட்டும் ஆடுறதா, ஒரு ஷோல்டர் ஒரு சைடு அவர் வந்துட்டு தூக்கி தான் நடப்பார். ரைட்டா, அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட பாடியே அப்படிதான் இருக்கும். சரிங்களா, மூவ்மெண்டே அப்படிதான் இருக்கும். ஸோ அது வச்சு ஒரு டான்ஸ் இருக்கும். ஸோ புஷ்பா அதுதான் அது கேரக்டர். புஷ்பா அப்படியே டிராவல் ஆகிட்டு தான் இருப்பாரு. எல்லாம் பாட்டு காட்சியில கூட அந்த ஷோல்டர் வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு அந்த ஷோல்டர் மூவ்மெண்ட் அப்படியே தான் அந்த ஃப்ரேம்ல இருந்துகிட்டே இருக்கும். அது எப்பவுமே மிஸ் ஆகாது. எனக்கு என்னமோ இதுல வந்துட்டு ஓவரா டான்ஸ் ஆடுற மாதிரி காமிச்சு அல்லு அர்ஜுன் நல்லா டான்ஸ் ஆடுறாரு. அதுல அல்லு அர்ஜுன் தான் எனக்கு தெரியுறாரு. சரிங்களா, ஐகான் ஸ்டார் தான் தெரியுது. பட் புஷ்பா என்னால பார்க்க முடியல. சரிங்களா, புஷ்பா அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிலையும் அப்படிதான், கிசிக்லயும் அப்படிதான், இதுலயும் அப்படிதான். இதுல புஷ்பாவை அந்த சாங்ஸ்ல என்னால பார்க்க முடியல. அது அங்க வந்து அல்லு அர்ஜுன் தெரியுறாரு, பெஸ்ட் டான்சர் தெரியுறாரு. அவர் டான்ஸ்லாம் சூப்பரா ஆடுவாரு. பட் இந்த புஷ்பாக்கு டான்ஸ் அவசியமா? என்னோட கேள்வி அதுதான். உங்களுக்கு அப்படிதான் யாராச்சும் தோணுச்சுன்னா வந்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது என்னோட பர்சனல் தாட்ஸ். புஷ்பாக்கு டான்ஸ் அவசியமா? ஜஸ்ட் புஷ்பா வந்துட்டு அந்த ஷோல்டர் தூக்கிட்டு ஒரு மாசம் நடந்து வந்தாலே போதும், அதுதான் புஷ்பா. சரிங்களா, புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சியா, ஃபயர் இப்போ வந்துட்டு வைல்டு ஃபயரா. ஸோ கண்டிப்பா வந்துட்டு இந்த படம் வந்துட்டு டிசம்பர் மாசம் வெளியாகுது. ஐ திங்க் ஆக்சுவலி இந்த மாதம் தான் ஐ திங்க் வந்து 5ஆம் தேதின்னு நினைக்கிறேன்.
5th நினைக்கிறேன். எஸ், December 5 வெளியாகுது. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ், ரஷ்மிகா ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்களோ கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. எனக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக நான் போய் பார்த்துட்டு கண்டிப்பாக என்னோட ரிவ்யூ கண்டிப்பாக என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்ங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ see you next video. Until then, signing off you. I'm Naveen. Take care. Bye.